அனைவருக்கும் வணக்கம். இது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ். நான் உங்கள் ராதா. வேலைப்பளு, எதிர்காலத்தை பற்றிய பயம், உறவுகளில் சிக்கல் என இன்றைய மனிதனை வாட்டும் மன அழுத்தங்களுக்கு பகவத்கீதை ஒரு மிகச்சிறந்த உளவியல் மருந்தாக அமைகிறது. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நிக்கிறான். எது சரி எது தப்புன்னு தெரியாம மனசுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களத்தையே சுமந்துகிட்டு திரியிறோம். ராத்திரி படுக்க போகும்போது அந்த நிசப்தத்துல மனசாட்சி வந்து மண்டையில கொட்டும் பாருங்க. அப்போதான் உண்மையான பயம் ஆரம்பிக்கும். நாம செஞ்சது தர்மமா இல்ல அதர்மமா? இந்த கேள்விக்கு விடை தெரியாமலேயே பல வருஷங்கள் ஓடி போயிருது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான தீர்வை, ஒரு லைஃப் மேனுவலை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லல, நமக்கும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த கலங்காத மனநிலை, ஸ்தித பிரக்ஞன் பத்தி தான். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். அந்தமில்லா அமைதி, வெற்றியிலும் தோல்வியிலும் கலங்காத ஸ்தித பிரக்ஞம். ஒரு மனப்போராட்டத்தின் ஆரம்பம். வாழ்க்கை என்பது அமைதியான குளம் அல்ல, அது அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடல். காலையில் ஒரு நல்ல செய்தி வருகிறது, மனம் துள்ளி குதிக்கிறது. மாலையில் ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது, மனம் பாதாளத்தில் விழுகிறது. ஒரு ஊஞ்சலைப் போல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையே நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். இந்த அலைக்கழிப்பு தான் இன்றைய எல்லா மன அழுத்தங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆணிவேர். ஏன் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு கிருஷ்ணர் தரும் விடைதான் ஸ்தித பிரக்ஞம். ஸ்தித பிரக்ஞன் இலக்கணமும் விளக்கமும். ஸ்தித் என்றால் நிலையான, பிரக்ஞா என்றால் அறிவு அல்லது விழிப்புணர்வு. அதாவது அறிவு எப்போதுமே ஒரு நிலையில் விழிப்போடு இருப்பது. கடலை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். கோடை காலத்தில் ஆறுகள் வற்றிப் போகலாம், மழைக்காலத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடி வந்து கடலில் கலக்கலாம். ஆனால் கடல் அந்த ஆறுகள் வருவதால் பொங்குவதுமில்லை, வற்றுவதால் குறைவதுமில்லை. அது எப்போதும் தன் மட்டத்தில் சீ லெவல் நிலையாக இருக்கிறது. வெற்றி என்பது ஆற்றில் வரும் வெள்ளம் போன்றது, தோல்வி என்பது ஆறு வற்றிப் போவது போன்றது. இவை இரண்டுமே உங்கள் அகக்கடலை பாதிக்காத போதுதான் நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாகிறீர்கள். 3. இன்பமும் துன்பமும். நாணயத்தின் இரு பக்கங்கள். நாம் ஏன் இன்பத்தை மட்டும் பிடித்துக் கொள்ள நினைக்கிறோம்? ஏதோ ஒன்று பிடிக்கும்போது அதை ராகம், அட்டாச்மெண்ட் என்கிறோம். பிடிக்காத போது அதை துவேஷம், அவர்ஷன் என்கிறோம். இந்த இரண்டு கயிறுகளும் நம்மை மாற்றி மாற்றி இழுக்கின்றன. ஒரு கார் வாங்கினால் சந்தோஷம், அது விபத்துக்குள்ளானால் துக்கம். ஒருவன் புகழ்ந்தால் மகிழ்ச்சி, இகழ்ந்தால் வருத்தம். உண்மையில் புகழும் இகழும் உங்களை பற்றியவை அல்ல, அவை சொல்பவர்களின் மனநிலையை பற்றியவை. இதை உணரும்போது புகழ்ச்சியால் தலைகால் தெரியாமல் ஆடுவதும் இல்லை, இகழ்ச்சியால் துவண்டு போவதும் இல்லை. உணர்ச்சிகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. டி ஸ்டோயிக் பாரலல். நவீன உளவியலில் இதை எமோஷனல் ரெகுலேஷன் என்கிறார்கள். ஒரு சிறிய வெற்றி கிடைத்தவுடனே நான் தான் புத்திசாலி என்ற ஈகோ தலை தூக்கும். ஒரு தோல்வி வந்தவுடன் நான் எதற்கும் லாயக்கில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை வரும். ஸ்தித பிரக்ஞன் என்ன செய்வான் தெரியுமா? வெற்றியை ஒரு வாய்ப்பாகவும் தோல்வியை ஒரு பாடமாகவும் பார்ப்பான். சமத்துவம் யோக உச்சியதே, அதாவது சமநிலையே யோகம். இந்த சமநிலைதான் ஒருவனை மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்க வைக்கும். உணர்ச்சி வசப்படும் போது அறிவு மழுங்கிவிடும். கோபத்திலோ அல்லது அதீத மகிழ்ச்சியிலோ எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாகவே அமையும். இந்த நிலையை அடைவது எப்படி? தி ரோட் மேப். இது ஒரு நாளில் வந்துவிடாது. இதற்கு பயிற்சி தேவை. அபியாஸ், சாட்சி பாவம், அபரவேஷன். உங்கள் மனதிற்குள் நடக்கும் மாற்றங்களை ஒரு வேடிக்கை பார்ப்பவரை போல கவனியுங்கள். இப்போது எனக்கு கோபம் வருகிறது, இப்போது நான் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுகிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்களே அந்த உணர்ச்சியாக மாறாமல் அதை தள்ளி நின்று கவனிக்கும் போது அதன் வீரியம் குறையும். புலன் அடக்கம், சென்ஸ் கண்ட்ரோல். ஆமை ஆபத்து வரும்போது தன் கால்களை ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்வது போல தேவையற்ற எதிர்மறை தூண்டுதல்கள் வரும்போது உங்கள் கவனத்தை உள்நோக்கி திருப்புங்கள். கடமை மீது கவனம், ப்ராசஸ் ஓவர் அவுட்கம். ஒரு கிரிக்கெட் வீரர் ஸ்கோர் போர்டையே பார்த்துக் கொண்டிருந்தால் அவரால் பந்தை கவனிக்க முடியாது. பந்தை மட்டும் கவனித்து விளையாடினால் ஸ்கோர் தானாக ஏறும். அதே போல பலனை பற்றிய கவலையை விட்டுவிட்டு அந்த நிமிடத்தில் நீங்கள் செய்யும் செயலில் 100% நேர்மையாக இருங்கள். நிம்மதியான உறக்கத்தின் ரகசியம். கோடி கோடியாக சொத்து சேர்த்தும் ஒரு சிறு தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு இல்லாதது இந்த ஸ்தித பிரக்ஞம். வெற்றி என்பது ஒரு கௌரவம், தோல்வி என்பது ஒரு அனுபவம். இவை இரண்டுமே நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் ஒரு மேடை, நாம் அதில் நடிக்க வந்திருக்கிறோம். உங்கள் நடிப்பு சிறப்பாக இருக்க வேண்டும், ஆனால் அந்த வேஷமே நீங்களாகிவிடக்கூடாது. இந்த தெளிவு வந்துவிட்டால் நீங்கள் இருப்பதிலேயே மிகப்பெரிய செல்வந்தர். ஏனென்றால் உங்களிடம் யாரும் திருட முடியாத மன அமைதி இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது நவீன காலத்து அர்ஜுனன்களும் கிருஷ்ணரின் கார்ப்பரேட் மேலாண்மையும். போர்க்களமா அலுவலகமா? அன்று அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நின்றான். இன்று நாம் டெட்லைன்ஸ், டார்கெட்ஸ் மற்றும் அலுவலக அரசியலுக்கு இடையே நிற்கிறோம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அதே குழப்பம், அதே கை நடுக்கம், அதே எதிர்காலத்தை பற்றிய பயம் நமக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏற்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஸ்தித பிரக்ஞன் என்ற வார்த்தை இன்று நவீன மேலாண்மை உலகில் ஃப்ளோ ஸ்டேட் என்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றும் உருமாறி நிற்கிறது. 2. ஃப்ளோ ஸ்டேட், ஆழ்ந்த பணிநிலை. செயலே நீயாக மாறுதல். இன்றைய சைக்காலஜி உலகில் மிஹாலி என்ற அறிஞர் ஃப்ளோ ஸ்டேட் என்ற கருத்தை முன்வைத்தார். ஒரு வேலையை செய்யும்போது நேரத்தையே மறந்து, சுற்றியுள்ள உலகத்தை மறந்து அந்த வேலையோடு ஒன்றாக கலந்துவிடும் நிலை இது. கிருஷ்ணரின் பார்வை கர்மண்யேவாதிகாரஸ்தே, கடமையில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. இதன் ஆழமான அர்த்தமே ஃப்ளோ ஸ்டேட் தான். விளக்கம்: நீங்கள் ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிமிஷம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு எனக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் என்று நீங்கள் யோசித்தால்
உங்கள் கவனம் சிதறுகிறது. ஆனால் அந்த கோடிங் செய்யும் தருணத்தில் மட்டும் நீங்கள் லயித்திருந்தால் அதுதான் தவம். பயன். முடிவை பற்றி கவலைப்படாத போது உங்கள் மூளை தேவையற்ற அழுத்தத்திலிருந்து விடுபடுகிறது. இதனால் உங்கள் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி உச்சத்தை அடைகிறது. இதுவே ஸ்தித பிரஞன் தன் கடமையை செய்யும் முறை. 3. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ. உணர்ச்சிகளின் கடிவாளத்தை பிடித்தல் இன்று ஒரு மேலாளருக்கோ மேனேஜர் அல்லது தலைவருக்கோ லீடர். IQ தான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. உணர்ச்சிகளின் அடிமைத்தனம். ஏவத்தில் பஸ் உங்கள் திட்டுகிறார். உடனே கோப்பட்டு வேலை விடுது அல்லது அழுதுகொண்டே உட்கார்ந்திருப்பது குழந்தை IQ-வின் அடையாளம். ஸ்தித பிரஞன் EQ தெரியும். கிருஷ்ணர் சொல்வது போல துக்கத்தினால் மனம் கலங்காமலும் சுகத்தினால் ஆசை கொள்ளாமலும் இருப்பதே சிறந்த தலைமை பண்பு. நெருக்கடி மேலாண்மை. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தோல்வி அடையும் போது ஐயோ எல்லாம் போச்சு என்று பதறாமல் சரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நிதானமாக யோசிப்பவனே ஸ்தித பிரஞன். அவன் உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் செய்ய மாட்டான். சூழ்நிலைக்கு ரெஸ்பாண்ட் செய்வான். 4வது எக்ஸிகியூட்டிவ் பர்ன்அவுட் மற்றும் மன அமைதி. இன்றைய இளைஞர்கள் 30 வயதிலேயே மனரீதியாக சோர்வடைந்து விடுகிறார்கள். பர்ன்அவுட். இதற்கு காரணம் முடிவுகளின் மீதான அதீத பற்று. நாம் ஒரு செயலை செய்யும் போதே அதன் லாப நஷ்ட கணக்குகளை போட ஆரம்பித்து விடுகிறோம். இந்த மன அழுத்தம் ஆங்ஸைட்டி நம் உடலையும் மனதையும் முறுக்குகிறது. வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பாவி என்று கிருஷ்ணர் சொல்வது சும்மா கிடையாது. வெற்றியால் தலைக்கணம் ஏறினால் அடுத்த முறை தோற்கும் போது உங்களால் தாங்க முடியாது. தோல்வியால் துவண்டு போனால் மீண்டும் எழுந்து நிற்க முடியாது. இந்த சமநிலை எக்வானிமிட்டி தான் ஒரு லாங் ரன் வெற்றிக்கு அடிப்படை. 5. நிஜ வாழ்க்கையில் இதை பின்பற்றுவது எப்படி? பிராக்டிகல் அப்ளிகேஷன். ஒரு நேரத்தில் ஒரு வேலை, சிங்கிள் டாஸ்கிங். பல வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டுக்கொண்டு பதற்றமடையாதீர்கள். அந்த நிமிடம் செய்யும் வேலையில் கிருஷ்ணார்ப்பணம் என்று முழுமையாக ஈடுபடுங்கள். பிரித்து பார்த்தல், டீடாச்மெண்ட். நீங்கள் வேறு, உங்கள் வேலை வேறு. உங்கள் வேலையில் வரும் தோல்வி உங்கள் வாழ்க்கையின் தோல்வி அல்ல. நிதானம், பாஸ். ஒரு பிரச்சனை வரும்போது உடனே எதிர்வினை ஆற்றாமல் ஒரு நிமிடம் மூச்சை ஆழ்ந்து இழுத்துவிட்டு இந்த இடத்தில் ஒரு ஸ்தித பிரஞன் இருந்தால் என்ன செய்வான் என்று யோசியுங்கள். நவீன காலத்து யோகி என்பவன் காட்டில் அமர்ந்திருப்பவன் மட்டுமல்ல, கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்து டார்கெட்டுகளுக்கு இடையே வேலை செய்தாலும் தன் மன அமைதியை தொலைக்காமல் இருப்பவன் தான் உண்மையான யோகி. ஸ்தித பிரஞன் என்பது ஒரு மத கோட்பாடு அல்ல, அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நீங்கள் அடைந்து விட்டால் அலுவலகம் என்பது உங்களுக்கு நரகம் அல்ல, அதுவே உங்களின் குருக்ஷேத்திரம். அங்கே நீங்கள் கிருஷ்ணராகவும் இருக்கலாம், அர்ஜுனனாகவும் இருக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது செயலே தவம். பலனை துறந்து உச்சத்தை அடைவது எப்படி? ஒரு மாபெரும் முரண்பாடு. தி கிரேட் பாரடாக்ஸ். பலனை எதிர்பார்க்காமல் எப்படி வேலை செய்ய முடியும்? சம்பளம் கிடைக்கும் என்று தெரியாமல் யாராவது வேலைக்கு போவார்களா? தேர்வு முடிவு வராது என்றால் ஒரு மாணவன் படிப்பானா? இதுதான் கிருஷ்ணரின் இந்த உபதேசத்தை கேட்டவுடன் நமக்குள் எழும் முதல் கேள்வி. மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு முரண்பாடு போல தோன்றும். ஆனால் ஆழமாக பார்த்தால் இதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 2வது கடமை எதிராக அதிகாரம். ரைட்ஸ் வெர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன். இதன் நேரடி பொருள், உனக்குச் செயலில் மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலனில் இல்லை. விளக்கம். ஒரு விவசாய நிலத்தை ஊழலாம், விதையை விதைக்கலாம், தண்ணீர் ஊற்றலாம். இவை அனைத்தும் அவன் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. ஆனால் மழை பெய்வதும் பூச்சிகள் தாக்காமல் இருப்பதும் அறுவடை முழுமையாக கிடைப்பதும் அவன் கையில் இல்லை. பாடம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை, பலன் பற்றி நீங்கள் கவலைப்படும்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு விஷயத்தை, உழைப்பு, நீங்கள் சரியாகச் செய்யத் தவறுகிறீர்கள். 3. நாளை எனும் அரக்கனும் இன்று எனும் நிஜமும் நாம் ஏன் சோர்வடைகிறோம்? ஏன் பயப்படுகிறோம்? நம்முடைய 50% ஆற்றல் எனர்ஜி இது நடக்குமா நடக்காதா என்ற கற்பனை போரிலேயே செலவாகிவிடுகிறது. மீதி 50% ஆற்றலை வைத்துக் கொண்டுதான் நாம் வேலை செய்கிறோம். உண்மை, பலனை பற்றிய கவலை, ரிசல்ட் ஆங்ஸைட்டி என்பது ஒரு கசிவு, லீக்கேஜ் போன்றது. ஒரு வாளியில் ஓட்டை இருந்தால் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் நிறையாது. அதே போல பயம் இருக்கும்போது உங்கள் உழைப்பின் தரம், குவாலிட்டி தானாகவே குறைந்துவிடும். கிருஷ்ணர் சொல்வது, அந்த ஓட்டையை அடைத்துவிடு. உன் முழு ஆற்றலையும் 100% ஃபோகஸ் இப்போது செய்யும் செயலில் கொட்டு. அப்போது பலன் என்பது நீ தேடி போக வேண்டிய ஒன்றல்ல, அது உன்னை தேடி வரும் ஒரு விளைவு, பை ப்ராடக்ட். 4வது லட்சியம் வேறு, பற்று வேறு. கோல் வர்சஸ் அட்டாக்மெண்ட். பலர் தவறாக நினைப்பது, பலனை எதிர்பார்க்காதே என்றால் எனக்கு லட்சியமே இருக்கக்கூடாதா? பதில், நிச்சயமாக இருக்க வேண்டும். லட்சியம், கோல் என்பது ஒரு திசை காட்டி, கம்பாஸ் போன்றது. நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று அது காட்டும். ஆனால் பற்று, அட்டாச்மெண்ட் என்பது உங்கள் காலில் கட்டப்பட்ட இரும்பு குண்டு போன்றது. உதாரணம், ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் நோயாளி பிழைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் கத்தியை பிடிக்கிறார். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும் அந்த நொடியில் நோயாளி இறந்துவிட்டால் என் கரியர் என்ன ஆகும், எனக்கு கெட்ட பேர் வருமே என்று அவர் பயந்தால் அவர் கை நடுங்கும். அந்த பயம் நோயாளியின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். அங்கே அவர் பலனை துறந்து டிட்டாச்ட், செயலில் மட்டும் ப்ராசஸ், கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். 5. ப்ராசஸ் தான் கடவுள். நவீன மேலாண்மையில் இதை ப்ராசஸ் ஓரியன்டட் என்று சொல்கிறார்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் 100 ரன்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆடுவதை விட ஒவ்வொரு பந்தையும் பால் பை பால் அதன் தன்மைக்கேற்ப சரியாக ஆட வேண்டும் என்று நினைத்தால் 100 ரன்கள் என்பது தானாகவே வரும். ஒவ்வொரு பந்தும் ஒரு கடமை, 100 ரன்கள் என்பது பலன். பந்தை கவனிக்காமல் ஸ்கோர்போர்டை பார்த்தால் அவுட் ஆவது நிச்சயம். இதுதான் வாழ்க்கையிலும் நடக்கிறது. 6. நடைமுறை சாத்தியம். இதை எப்படி செயல்படுத்துவது? பயத்தை அடையாளம் காணுங்கள். இந்த வேலை சொதப்பினால் என்ன ஆகும் என்ற கேள்வி வரும்போது அது என் கையில் இல்லை
இப்போது நான் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த அடுத்த அடி எது என்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். செயலில் இன்பம் காணுங்கள். வேலையை ஒரு சுமையாக பார்க்காமல் அதை ஒரு கலையாக பாருங்கள். கைவினைஞன் ஒருவன் சிலையை செதுக்கும்போது அது விற்குமா விற்காதா என்று யோசிப்பதில்லை. அந்த செதுக்கும் தருணத்தை ரசிக்கிறான். முடிவுகளை கொண்டாடுங்கள், ஆனால் தங்கிவிடாதீர்கள். வெற்றி கிடைத்தால் அது இறைவனின் பிரசாதம். தோல்வி கிடைத்தால் அது ஒரு பாடம். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த செயலுக்கு நகருங்கள். கர்மயோகியின் சுதந்திரம். யார் ஒருவன் பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கிறானோ அவன்தான் இந்த உலகிலேயே சுதந்திரமான மனிதன். ஏனென்றால் அவனை எந்த தோல்வியும் வீழ்த்த முடியாது, எந்த வெற்றியும் தலைக்கணம் கொள்ளச் செய்யாது. நாளை குறித்த பயத்தை விட்டுவிட்டு இன்று உங்கள் முன் இருக்கும் கடமையை 100% நேர்மையுடன் செய்யுங்கள். அதுவே மிகச்சிறந்த ஆன்மீகம், அதுவே மிகச்சிறந்த வாழ்க்கை முறை. இறுதியாக ஒன்று நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் தேடி ஓடும் வெற்றிகளிலோ அல்லது நாம் அஞ்சி ஓடும் தோல்விகளிலோ இல்லை. அது அந்த போராட்டங்களுக்கு இடையே நாம் எப்படிப்பட்ட மனிதனாக நிற்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. ஸ்தித பிரக்ஞன் என்பது ஏதோ ஒரு இமயமலை உச்சியில் அமர்ந்திருக்கும் சாமியாருக்கான இலக்கணம் கிடையாது. அது ஒவ்வொரு முறை உங்கள் பாஸ் திட்டும் போதும், ஒவ்வொரு முறை உங்கள் தொழில் நஷ்டமடையும் போதும், ஒவ்வொரு முறை உறவுகளில் விரிசல் விழும்போதும் நீங்கள் காட்டும் அந்த நிதானம்தான். தர்மம் என்பது ஒரு திசை காட்டி, சுதர்மம் என்பது உங்களுக்கான பாதை, ஸ்தித பிரக்ஞம் என்பது அந்த பாதையில் நீங்கள் அணியும் கவசம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை சொல்லி முடித்த பிறகு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், இனி உன் விருப்பப்படி செய், யதேச்சசி ததா குரு என்றுதான் முடித்தார். அதேதான் இப்போதும். நம் முன்னால் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. அங்கே பலன் குறித்த பயம் இல்லாமல், அடுத்தவன் வாழ்க்கையை நகலெடுக்காமல், உங்கள் உள்ளுணர்வு காட்டும் அந்த சுதர்மத்தின் வழியில் ஒரு அடி எடுத்து வையுங்கள். நிச்சயமாகச் சொல்கிறேன், நீங்கள் தர்மத்தின் பக்கம் நின்றால் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்கும். கோடி ரூபாய் சம்பாதிப்பதை விட இரவு படுக்கும்போது இன்று நான் நேர்மையாக இருந்தேன் என்ற திருப்தியுடன் நிம்மதியாக கண்களை மூடுவதுதான் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த வெற்றி. உங்களுக்குள் இருக்கும் அந்த போராட்டங்களுக்கு விடையும் அமைதியும் கிடைக்கட்டும். இது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ். நான் உங்கள் ராதா. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் கடமையை செய்யுங்கள், பலனை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.